அம்மா இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல. எல்லாம் சரியாயிடுமா? ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, அம்மாவை பார்க்க. எங்களுக்குள்ள நடக்கிற சண்டையே உன்னாலதான். நீ தொலைஞ்சு போனதான் எங்களுக்கு நிம்மதி. போய் தொலை. ராஜசேகர், குழந்தைகிட்ட எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏய், உன் மண்டையை உடைச்சும் உன் திமிரு அடங்கல. அப்படியே போட்டனா? அரசி, என்னாச்சு? நான் சொன்னேன்ல அவன் வருவான்னு. அதே மாதிரி சிவம் இங்க வந்தான். ஆச்சரியமா இருக்கே. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் உனக்கு ஒண்ணுன்னா அவன் ஓடி வரான். ஏய், என்னை விட அவன் தான் உன்னை ஓவரா லவ் பண்றான் போல. ஐயோ, நீ வேறப்பா. அவனு எனக்காக வரல, ஓவியா கூப்பிட்டதுனாலதான் இங்க வந்தான். அரசி, சாரி சாரி சாரி. வலிக்குது. அவனை வர வைக்கிறதுக்காக டிராமா எல்லாம் ஓகே. அதுக்காக உன் தலையை நிஜமாவே முட்டிக்கணுமா டார்லிங்? அவன் வக்கீல், அவ்வளோ ஈஸியால அவனை ஏமாத்த முடியாது. போட்டு டிராமா பக்காவா இருக்கணும்ல. சரிதானே? சரி, சிவன் என்ன சொல்றான்? வழக்கம் போலதான். உன்னை தூக்கி போட்டு வர சொல்றான். அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டானா? அது எப்படி அவன் வீட்டுக்கு வர சொல்லி ஒத்துப்பான்? ஒன்ன தூக்கி போட்டு என்ன எங்க அம்மா வீட்டுக்கு போக சொன்னான். அப்பவும் டிராமா வேலை செய்யலன்னு சொல்லு. கண்டிப்பா வேலை செய்யும். ஓவியா அவனை கூட்டிட்டு போக சொல்றா. ஆனா அவ கண்டிப்பா தனியா போக மாட்டா. என்னையும் கண்டிப்பா அவ கூடவே கூட்டிட்டு போக சொல்லுவா. உனக்கும் எனக்கும் நடுவுல பயங்கர பிரச்சனை ஓடுதுன்னு ஓவியா நம்பிட்டு இருக்கா. என்னையும் அவளையும் காப்பாத்த அவன் நிச்சயம் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் செய்வான். நானும் ஓவியாவும் அவன் வீட்டுக்குள்ள போனா அன்பு என்ன பண்ணுவா? எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கான பொண்டாட்டியா இருந்தாலும் பைய தூக்கிட்டு கிளம்பிடுவா. அதான் நம்ம பிளான். இது எதையுமே நாமளா பண்ணக்கூடாது. ஓவியா வச்சுதான் நம்ம இந்த கேமை மூவ் பண்ண போறோம். அரசி, நீ இது வரைக்கும் போட்ட டிராமா எல்லாம் ஓகே. ஆனா இந்த டிராமா தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஹே, ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா. நீ திரும்ப போய் அவன் வீட்டுக்குள்ள இருக்கணுமா? அது எனக்கு பிடிக்கல. நீ அவனை முறைச்சுக்கிட்டே இருந்தா கூட எனக்கு சந்தோஷம். நீ ஏதாவது ஒரு வார்த்தை அவன் கூட நல்லா பேசினா கூட அது எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். ஏய், நிஜமாவா? அரசி, நீ என் பொண்டாட்டி, எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்லு? ராஜு, இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ எனக்காக விட்டுரு. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடலாம். அரசி, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? பரவாயில்ல, சொல்லு. சரி, அப்படி என்ன அவன் மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பு? என்ன வெறுப்புன்னு சொல்ல தெரியல. ஆனா அவன் சந்தோஷமா இருக்க கூடாது, அவ்வளவுதான். எனக்கு தெரியல அரசி, இந்த டிராமா எப்படி போகும்னு. அந்த சிவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவனை எதிர்த்து நின்னு எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏதாவது பண்ணிதான் நம்ம அவன் கழுத்த இருக்கணும். சரி, நம்ம 2 பேரும் வெளியே போய் செலிப்ரேட் பண்ணலாம். ஹேய், இல்ல, ஓவியா நம்ம 2 பேருக்கும் பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு நம்பிட்டு இருக்கா. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகே, பண்ணிட்டா போச்சு. அவ இருக்கா, ஏதாவது கத்த பாரு. இந்த அழகான முகத்தை பார்த்து எப்படி கத்த தோணும்? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், சீக்கிரம் சரியாயிடும். இப்ப நீ பேசு, கத்து கத்து. சரி சரி, இப்ப பாரு எப்படி கத்துறேன் பாரு. ஏ அரசி, என்னடி நினைச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன பண்ண போறேன் பாரு.
என்ன என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவனா? ஷோ, வேண்டாம் ராஜு, வேண்டாம். டேய், என்னடி பண்ணுவ? படிக்கிற வேலையில வச்சுக்காதீங்க. கை எடுங்க. டேய், நான் பண்ண மாட்டேனா? பொண்ணு. டேய். இல்ல பரவாயில்லைங்க, கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். நான் நேர்ல வந்து பேசுறேன். சரி. என்னடா இவ்ளோ சீக்கிரமா கிளம்பிட்ட? ஆமாமா, கிளைண்ட் ஒருத்தரை பார்க்கணும், லேட் ஆயிருச்சு, அதான். சரி, கிளம்பு. டேய், ஏற்கனவே லேட் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப போனை நோண்டிக்கிட்டு இருக்க? அது இல்லம்மா, ஃபோன் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா சிரிக்கிறீங்க? உன் பொண்டாட்டி வந்து உன்னை வழி அனுப்பணும், அதானே? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. டேய், பைக்கை ஸ்டார்ட் பண்ணோம்னா சாவியை போடணும். ஆமால, சாவி போடணும்ல, நான் மறந்தே போயிட்டேம்மா. சரிப்பா, அன்பை கூப்பிட்டு சாவி எடுத்துட்டு வர சொல்லு. டேய், நாங்க இதெல்லாம் கடந்து வந்துட்டோம்டா. கூப்பிடுவோம் பொண்டாட்டியே. அம்மா, இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொன்னீங்க. இப்ப நான் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு சொல்றேன். என்ன? நான் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, அவ சாவியோட வருவா. அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? எஸ். ஏங்க, சாவிய மறந்து வச்சிட்டீங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா. இல்ல, ரெண்டு பேரும் சிரிச்சீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, அவசரமா கிளம்புறேன்னு சொல்லிட்டு சாவியே போடாம பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். அன்பு கிட்ட சாவியை கேள்றான்னு சொன்ன, நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல, அவளே கொண்டு வருவான்னு சொல்றான். அவ சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே நீ சாவியோட வந்து நிக்கிற, அதான். அத்தை, இது டெய்லி நடக்குது. அப்படியா? திங்கக்கிழமை சாவி, செவ்வாய்க்கிழமை லஞ்ச் பேக், புதன்கிழமை ஆபீஸ் பேக், வியாழக்கிழமை பேனா, வெள்ளிக்கிழமை போன். இப்படி ஒரு ஆர்டர் இருக்கு. அன்பு, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு அன்பு. அந்த பாழா போனவ உனக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயா சாமி, என் புள்ள பண்ண தப்புக்கு நான் உங்க எல்லாரும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒண்ணுத்துக்கும் உதவாத புள்ளைய பெத்து வச்சுட்டேன். இப்ப நான் தான் ஒண்ணும் இல்லாதவளா நிக்கிறேன். உங்க எல்லாரையும் பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. தம்பி, என்ன மன்னிச்சிருப்பா. அன்பு, நீயும் என்ன மன்னிச்சிரு. என்ன அன்பு பண்றது? என்னதான் இருந்தாலும் அவன் நான் பெத்த புள்ளி ஆயிட்டானே. அவன் என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறிடுவான். கூழோ கஞ்சியோ குடிச்சு அவன் கூட என் காலத்தை ஓட்டிடலான்னு பார்த்தேன். அந்த பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானே. அவன் ஜெயிலே கடந்து சாகட்டும். அன்பு, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு அன்பு. சரிங்க அத்தை, மன்னிச்சிட்டேன். உங்களையும் மன்னிச்சிட்டேன், உங்க பிள்ளையும் மன்னிச்சிட்டேன். நீங்க கிளம்புங்க. அன்பு,
என்ன அன்பு? மன்னிக்க தானே சொன்னீங்க, மன்னிச்சாச்சு. நீங்க கிளம்புங்க. என்ன அன்பு, உன் வீடு தேடி வந்தவளை இப்படி துரத்துறியே? என்ன அன்பு, நீ பிள்ளைகளோட நடு தெருவுல நின்னப்ப நான் உன் கூட தானே இருந்தேன். ஆமா, அந்த நன்றி எல்லாம் எனக்கு நிறைய இருக்கு. இப்ப கிளம்புங்க. அன்பு, என்ன அன்பு, என்ன போன்னு துரத்துற? நான் எங்க போவேன் சொல்லு? எனக்கு வீடு இருக்கா, வாசல் இருக்கா? அந்த பையன் 6 மாசமா வாடகை கொடுக்கல. வீட்டு ஓனரோ வீட்டை பூட்டு போட்டு என்ன வெளியே துரத்திட்டான். மலரையாவது போய் பார்க்கலான்னு ஆஸ்பத்திரிக்கு போனா, அவ ஏதோ மெடிக்கல் கேம்ப்னு ஏதோ டெல்லிக்கு போயிருக்காளாம். அவ போன் நம்பர் கூட என்கிட்ட இல்ல. எனக்கு இந்த உலகத்துல என் பேர பிள்ளைகளையும் உன்னையும் விட்டு வர யார் இருக்காங்க? அதனாலதான் அன்பு, உன் வீட்டு வாசல தேடி நான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, நானே இன்னொருத்தர் வீட்ல இருக்கேன். அவன் எப்படி எனக்கு புருஷன் இல்லையோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு மாமியார் கிடையாது. அதனால இடத்த காலி பண்ணுங்க. என்ன அன்பு நீ இப்படி எல்லாம் பேசுற? 1000 தான் இருந்தாலும் நீ ஏன் மருமகதான்? இங்க பாருங்க, மரியாதையா கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு, அதெல்லாம் பேசினா நல்லா இருக்காது. கிளம்புங்க. அன்பு, அன்பு, பாவம்மா, வயசான காலத்துல அவங்க எங்க போவாங்க? அத்தை, உங்க புள்ளைய கத்தியால குத்திருக்கான், அத கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. மா, பாஸ்கர் பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? பார்க்கவே பாவமா இருக்கு. எவ்வளவோ பேருக்கு உதவுறோம், பாவம் இந்த வீட்ல ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டுமே. அம்மா, உங்களுக்கு பெரிய புண்ணியமா போகுமா? என்ன இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியா வச்சிருந்தா கூட போதும். நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சா கூட என்ன உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுங்க. அன்பு, விடு அன்பு. ஆமா அன்பு, அவங்க பாவம், இருந்துட்டு போட்டோம், விடு. நீ அடிக்கடி சொல்றதுதான், மன்னிக்கிறது அவங்களுக்காக இல்லை, நம்ம மனசுல இருக்கிற பாரம் குறையறதுக்கு தான். இருந்துட்டு போட்டோம். வாங்கம்மா. தம்பி, என் புள்ள வயசுதான் உனக்கு. அவன் எங்க இருக்கா, நீ எங்க இருக்கன்னு பாத்தியா? அதை விடுங்கம்மா. அம்மா, உங்க புள்ளைய நீங்க சாமி மாதிரி வளர்த்திருக்கீங்க. ஆனா நான் என் புள்ளைய பொறுக்கி மாதிரி இல்ல வளர்த்திருக்கேன். சிவன் தம்பி, ரொம்ப நன்றிப்பா. நீங்க உள்ள வாங்கம்மா, பை எடுத்துட்டு வாங்க. வாங்கம்மா. என்ன அன்பு, என்ன யோசிக்கிற? ம்ஹும். என்னன்னு சொல்லு அன்பு. மன்னிக்கிறது மனித இயல்புதான். ஆனா ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கும் நாம முட்டாளா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யார நாம மன்னிக்கிறோமோ அவங்களுக்கு முதல்ல தகுதி வேணும். யாரு தான் செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுறானோ அவங்கதான் மன்னிக்கிறதுக்கு தகுதியான ஆளு. ஆமா, அவங்க அவ்வளவு தூரம் அழுவுறாங்க. சரி, இருக்கட்டும், பாப்போம். நீங்க கிளம்புங்க. போயிட்டு வரேன். இதுதான் ஹோம்வொர்க். செல்லம், என்ன நீ வர வர பாட்டிய கண்டுக்கவே மாட்டேங்கிற? டேய் டேய், பாட்டிய பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு. பாட்டி வந்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவேன்னு நினைச்சா நீ என்னமோ
வேண்டாத விருந்தாளி வீட்டுக்கு வந்த மாதிரி இல்ல மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க. டேய், பாட்டி இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கனே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டியாடா? என்ன பாட்டி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? டேய், உங்க அப்பனுக்கு இருக்கிற அதே குசும்பு அப்படியே உனக்கும் இருக்குடா. இந்தா. ம். என்னது இது? டேய், மிட்டாய்டா. எங்க இருந்து எடுத்த? டேய், ஏண்டா? வரும்போது ஒன்றும் வாங்கிட்டு வரல, எனக்கு தெரியும். என் ரூம்ல இருக்க சாக்லேட் எடுத்து எனக்கே கொடுக்குறியா? இந்தா. டேய் டேய் டேய். ம். ஆத்தி, வெனையம் பிடிச்ச பயல அல்ல இவனை மாத்தி வச்சிருக்கா. டேய், பாட்டி உன்னை பார்க்காம எம்பிட்டு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? தினமும் உன்னை நினைச்சு நினைச்சு ராத்திரி எல்லாம் அழுவண்டா. நீ நல்லா இருக்கியாடா? இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் உன்னை நல்லா பாத்துக்கறாங்களா? ம். ஆமா, உங்க ரூம் எது? அது ஓ சரி, அந்த ரூம்ல யாரெல்லாம் படுத்து தூங்குவீங்க? நானு, கலை, அம்மா. ஓ, அதோ அங்க இருக்கல ஒரு ரூம், அந்த ரூம்ல யாரெல்லாம் படுத்து தூங்குவாங்க? தாத்தா பாட்டி. ஓ, அவங்க உனக்கு தாத்தா பாட்டியா? ம். சரி 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 சரிடா. இங்க இருக்கு பாரு ஒரு ரூம், அந்த ரூம்ல யாரெல்லாம் படுத்துப்பா? அதுல இனியாவும் சிவம் அங்கிளும் படுப்பாங்க. ஓஹோ, அப்போ உங்க அம்மா உங்க கூட தான் படுத்துக்கிறாளா? ஆமா. ஆக இவங்க ஊருக்கு தான் புருஷன் பொண்டாட்டியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ ஒரு பக்கமும் அவன் ஒரு பக்கமுமா தான் படுக்கிறாங்க. என்னடா, என்ன சொல்றான் உங்க சிவா அங்கிள்? உன்னை அடிக்கிறானா? அவர் எதுக்கு என்ன அடிக்க போறாரு? டேய், என்னடா எதுக்கு அடிக்க போறான்ற? பெரிய போன நீதான் எடுத்தன்னு உன் மேல திருட்டு பழிய போட்டானே, அதெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்லையா? எல்லாம் உனக்கு மறந்து போச்சா? எப்ப நடந்த கதைய எப்போ வந்து பேசிட்டு இருக்க? அதெல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு. ஆமாண்டா. அவன் உன்னையே அடிக்க மாட்டான். உங்க அம்மாவை தூண்டி விட்டு உங்க அம்மாவையே உன்னை அடிக்க வைப்பான். அதான் உன்னோட டெக்னிக்கே. உனக்கு வேலையே இல்லையா பாட்டி? எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஏண்டா, பாட்டி கிட்ட பேசுறத விட உனக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியமா போச்சோ? இங்க பாருடா, இனிமே உனக்கு பசிச்சா இந்த பாட்டி தான் உனக்கு சோறு போடணும், ஞாபகத்துல வச்சுக்க. பாட்டிலாம் சோறு போடாது, படிப்பு தான் சோறு போடும், அம்மா சொல்லிருக்காங்க. ஏண்டா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, ஏட்டிக்கு போட்டியாவே பேசிட்டு இருக்க நீ. எதுக்கு நீங்க வந்த? அட பாவி பயல, எதுக்கு வந்தன்னு யாராவது கேட்பாங்களாடா? டேய், உங்களெல்லாம் பார்க்க முடியாம நான் தவிச்சுக்கிட்டு கிடந்தேன். எனக்கு மனசே சரியில்லை தெரியுமா? அதனாலதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். டேய் 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 டேய், இருடா, இப்ப எதுக்கு சிரிக்கிற? நீ தானே சொன்ன அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு, வீட்டை பூட்டிட்டு ரோட்ல விட்டாங்க, அதனாலதான் எங்க வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னல. ஏலே, கொஞ்சம் சின்ன புள்ள மாதிரி பேசுடா, அப்படியே பெரிய பையன் மாதிரி எடுத்தறிஞ்சு பேசாத. இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற மாதிரி தான் இந்த வீட்ல உனக்கு கத்து கொடுக்கறாங்களோ? உங்க அப்பா வரட்டும், அவன் கிட்ட சொல்லி உன்னை கண்டிக்க சொல்றேன். எப்ப வருவாரு பாட்டி? டேய், என்னடா, அவன் வருவான். எப்படி வருவாரு? அதான் ஜெயில புடிச்சு போட்டாங்களே, இனிமேல் அவர் வரமாட்டாரு. ஓஹோ, உங்க அப்பா வரமாட்டான்ற நம்பிக்கையில பேசிட்டு இருக்க? டேய், என்னைக்கா இருந்தாலும் உங்க அப்பா ஜெயில இருந்து வரதான் போறான். அப்ப உன்னை உதைக்க சொல்றேன். அவர் வர 14 வருஷம் ஆகும்னு சொன்னாங்க. அவர் வெளியில வரும்போது நான் பெரிய பையனா இருப்பேன். என்ன உதைச்சாருனா திருப்பி நான் அவர் உதைப்பேன். டேய், என்னடா பெத்த தகப்பனையே உதைப்பன்ற? இங்க பாரு, பெரியவங்களெல்லாம் அப்படி பேசக்கூடாது. டேய், எப்பவுமே உங்க அப்பா உன்னையும் கலையையும் தாண்டா மனசுக்குள்ள வச்சு உருக்கிக்கிட்டு இருக்கான். டேய், ஒரு நாள் நம்ம ஜெயிலுக்கு போய் உங்க அப்பாவை போய் பாத்துட்டு வந்துடலாம். ஜெயிலுக்குலாம் வேணாம். ஏண்டா, உங்க அப்பாவை பாக்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? கெட்டவங்க கொலகாரங்க தான் ஜெயிலுக்கு போவாங்க, சின்ன பசங்க நல்லவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போக கூடாது. டேய், உங்க அப்பானா உனக்கு உசுராச்சேடா, ஏன் இப்ப இப்படி பேசுற? கத்தி எடுத்துட்டு வந்து அம்மாவை குத்த வந்தாரு தெரியுமா உனக்கு?
டேய் உங்க அம்மா மேல இருக்கிற கோவத்துல தாண்டா அவன் அப்படி பண்ணிருப்பான். கோவத்துல உன் வயித்துல குத்துனா நீ சும்மா இருப்பியா? டேய் எவ்வளவு ரத்தம் வந்துச்சு தெரியுமா? எனக்குலாம் பயமாயிடுச்சு. அவர்லாம் எனக்கு அப்பா கிடையாது, எனக்கு அம்மா மட்டும்தான். அவர்லாம் எனக்கு வேண்டாம். ஏண்டா டேய், நீ வேண்டான்னு சொல்லிட்டா அவன் உனக்கு அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? டேய் உன் மேல அவனுக்கு பாசம் இருக்குடா, அதுலயும் நீனா அவனுக்கு ரொம்ப உசுரு. இங்க பாரு பாட்டி, அன்னைக்கு என் பேர்ல இந்த இன்சியல அடிச்சிட்டேன். நான் இப்ப வெறும் பாரதி. உன் புள்ளைக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. டேய் என்னடா உன் புள்ள என் புள்ளன்னு பிரிச்சு பேசுற? டேய் இதெல்லாம் எங்க இருந்து கத்துட்டு வர நீ? இங்க பாரு, உனக்கு சாப்பாடு வேணும்னா கிச்சன்ல இருக்கு, சாப்பிடு. உனக்கு ரூம் கொடுத்துருக்காங்க, படுத்து தூங்கு. ஏன் சாக்லேட்டே எடுத்துட்டு வந்து எனக்கே கொடுத்து என்னை ஏமாத்தாத. அப்புறம் என்னென்னலாம் இப்ப கேட்டியோ அதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? யதார்த்தமா என்ன ஏதுன்னு விசாரிச்சேன், உடனே உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு சொல்ற? டேய் என்னடா உங்க அம்மாட்ட சொன்னா உங்க அம்மா என்ன பண்ணிடுவா? உன்னை தூக்கி ரோட்ல போட்டுருவாங்க. அப்புறம் என்ன மன்னிச்சிரு அன்பு, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு ரோட்ல தான் நிக்கணும், புரியுதா? சும்மா சின்ன பசங்க கிட்ட வந்து கோல் மூட்டாத. என்ன பேச்சு பேசுறான் இவன்? அத்தை, காஃபி சாப்பிடுறீங்களா? ஆத்தி இவ அவனை விட நக்கல் பிடிச்சவளா இருக்காளே. அத்தை, ஆ? வேண்டாம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம்.